ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லது நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். தம்பி பையில சமாதானப்படுத்திட்டு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழியாகிறேன். இப்போ தான் சமாதானப்பட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களே ஆரம்பித்தாங்கன்னா அப்படின்னு உண்மையா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்போம். அதன் கூடவே யூடியூப்லேருந்து நம்ம சேனலாக ஸ்டார்ட் பண்ணோம்னா காசு வருமா வராதா, வீட்டிலேருந்து எப்படி பெண்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்களே யூடியூப்லலாம், அதெல்லாம் உண்மையான்னு கேட்டால் கண்டிப்பாக உண்மை தான். ஆனால் அதற்கான முயற்சிங்கிறது நம்ம நிறைய போடணும், எஃபர்ட் நிறைய போட்டால் தான் அது வந்து நமக்கு கிடைக்கும் லட்சக்கணக்கில். அதன் கூட நமக்கு வருடங்களும் கொஞ்சம் வந்து நிறையா எடுத்துக்கிறோம். ஒரு 1 இயர் 2 இயர் ஆகும் லட்சக்கணக்கிலலாம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால. போன விளாகில் வந்து என்னோடய முதல் மாத சம்பளத்தை வந்து ஒரு விளாகாக கொடுத்துருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதில் ஒரு சில சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, அக்கா எனக்கு வந்து ஏதாச்சும் டவுட்னா உங்கள்கிட்ட தான் நான் கேட்பேன், நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. தாராளமாக எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஒவ்வொரு நாளுமே கமெண்ட்ஸில் தான் சொல்கிறேன். அதன் கூடவே உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா, இப்போ நிறைய டெக் சேனல் வந்து வந்துருச்சு, ஏகப்பட்ட டெக் சேனல் வந்துருச்சு. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்குலாம் கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு டவுட்னா கூட காசு கொடுத்து நம்ம வந்து அதை வந்து நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்குலாம் இப்போ நிறைய பேர் வந்து காசு வாங்கிட்டு கூட சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனால தெரியும். ஒரு டெக் சேனல் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா அடுத்தடுத்து நமக்கு என்ன யார் சொல்கிறது புரியுதோ அந்தளவுக்கு நம்ம வந்து பார்த்து நம்ம சேனலை வந்து ரன் பண்ணலாம். அதன் கூட யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம்னா காசு வருமா, நம்ம வீடியோ போடுறதுக்கெலாம் காசு வருமானு கேட்டிங்கன்னா தாராளமாக வரும். உண்மையாலுமே இந்த பெண்களுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். நான் வந்து அதிகமாக சோசியல் மீடியாக்கெல்லாம் யூஸ் பண்ணாதாவது அதிகமாக மொபைலே யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து யூடியூப் சேனல் வீடியோ போட்ட பிறகு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி ஒவ்வொரு நாளுமே நான் வீடியோ வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ கடந்த ஒரு 1.5 வருஷமாக நான் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கிற பொழுது என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு என்னோடய சேனலை வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத. வீடியோவுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போடுவேன், லீவே போட மாட்டேன். நான் எப்படின்னா ஒரு வேலைக்கு போனோம்னா நம்ம எப்படி இருப்போம், ஆஃபீஸ் போனோம்னா லீவ் போடாமல் போகும் இல்லையா, அந்த மாதிரி தான் என்னுடைய ஒர்க்கை வந்து நான் பார்க்குறேன். இது ஒரு வேலை எனக்கு, நான் வந்து சும்மா டைம் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து எப்போவுமே பண்ணது கிடையாது. எனக்கு இது ஒரு வேலை, இதுலேருந்து எனக்கு ஒரு வருமானம் வருது அப்படிங்கிற பொழுது அதுக்கான எஃபர்ட் நான் டெய்லிக்குமே போட்டால் மட்டும்தான் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு $5 $6 அப்படி வரும். அப்படிங்கிறதுனால தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு வந்து தெரியும். அதே மாதிரி எனக்கு கொடுக்குற கமெண்ட்ஸுக்குமே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரிப்ளை வந்து பண்ணிடுவேன். மேக்ஸிமம் ஒரு நாள் எடுத்துப்பேன். உடனே வந்து போட்டுருவேன் ஃப்ரீயாக இருந்தேன்னா. அப்படி முடியாத பட்சத்தில் வேலை அதிகமாக இருக்குன்னா இன்றைக்கி போடுறாங்கன்னா நாளைக்கெலாம் நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். அந்த மாதிரிக்கே நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எனக்கு வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவான விஷயங்களை வந்து நான் உங்க கூட வந்து ஒவ்வொரு நாளுமே சொல்கிறேன். நேற்று ஒரு சிஸ்டர் ரொம்ப எனக்கு அந்த கமெண்ட்ஸ் பார்த்தோன்னே சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னா 20 வருஷமாக அவங்களோட வீடு எங்கேயோ யார்கிட்டயோ அடமானம் வச்சுருந்தாங்களாம். ஆனால் இப்போ வந்து அது திருப்பிட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் வைக்கும்பொழுது எனக்கு வந்து நல்லதாக நடந்துச்சுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கே அது நல்லது நடந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்து உதவியாகுது, அது நான் சொல்கிறதுனால தான் உங்கள் லைஃப்பில் வந்து நல்லது நடந்துச்சுன்னு நான் வந்து சொல்ல வரல. நீங்கள் வந்து நம்பிக்கை எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை வந்து நினச்சி நீங்கள் தீபம் வச்சிங்க, அப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய நல்லது கிடச்சிருக்கு அப்படிங்கிற பொழுது அதை ஏன் கூட நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமே. ஏதோ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பொழுது அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுக்குது. இந்த மாதிரி தான் பெண்கள் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து உதவிக்கணும். இப்போ வெளியிலலாம் போக முடியாத சூழ்நிலை எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே தோணும், நம்ம வந்து வீட்டிலையே இருக்கிறோமே, ஏதாவது ஒரு வருமானம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து தோணும் இல்லையா. அப்படி தோணும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச வேலை எதுவாக இருந்தாலும் சரி, யார் சொன்னாலுமே வந்து இப்போ யார் சொன்னாலும்னா அக்கம் பக்கத்தில் சொல்கிறவங்களெல்லாம் எப்போதுமே நீங்கள் கணக்கு எடுத்துக்காதுங்க. இப்போ நம்மளுடைய கணவர் சொல்கிறாங்கன்னா அவங்கள முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சூழ்நிலைகள்லாம் சொல்லி ஏதாவது வேறு வேலைக்கு போனால் தான் நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லி நம்ம வீட்டில் உள்ளவங்க மட்டும் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தால் போதும். மற்றவங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்னு எப்போதுமே நம்மளுடைய முயற்சி வந்து வீணடிக்கவே கூடாது. வீட்டில் மட்டும் இருந்துட்டு ஏதாவது ஒரு வருமானம் வந்து பண்ணுற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த யூடியூப் சேனலுங்கிறதுமே ஒரு வேலை தான். நம்ம அன்றாடம் நம்ம வீடியோ போட்டால் மட்டும்தான் நம்ம டாலர் வரும், காசு வரும். சும்மா நம்ம வீட்டிலே இருந்தோம்னா எப்போதுமே வராது. அப்படிங்கிறதுனால சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ஃபஸ்ட்டு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க. 1000 சப்ஸ்கிரைபர் வேணும், 4000 வாட்ச் ஹவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட போட வந்து வந்துடுவாங்க. வாட்ச் ஹவருங்கிறது நம்ம லைவ் போட்டோம்னா வந்து ஓரளவுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரிக்கே கொஞ்சம் லாங் வீடியோவாக போட பாருங்கள். கொஞ்சம் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு உங்களுக்கு முடியலன்னா இப்போ கார்டன்லாம் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா செடிகளை காமிச்சு கூட நம்ம வந்து இந்த மாதிரி செடிகள் நான் இவ்வளோ டிப்ஸ் பண்ணி தான் அப்படியே இவ்வளோ க்ரோத் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம சொல்லலாம். எடுத்த உடனே எப்போதுமே நம்மளோட வீடியோ வந்து ரீச் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். இப்போ 1 இயருக்கு முன்னாடி நான் வந்து லாங் வீடியோ போடும் பொழுது வெறும் 20, 25, 30 மிஞ்சி போனோம்னா ஒரு 80, 85 இப்படி தான் லாங் வீடியோக்கு வியூஸ் வரும். ஆனால் இப்போ 1.5 வருஷத்துக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு 7000, 8000 அப்படியே வந்து போகுது வியூஸ். இதுவே ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000, 40,000 அந்த மாதிரிக்கு அந்த அளவுக்கு போகலாம். அந்த மாதிரி தான் நம்மளுடைய சேனல் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா புதுசில் வந்து புஷ் பண்ணாத வீடியோ யூடியூப் சேனல் வந்து நம்மளுடைய வீடியோக்களை எதுவுமே புஷ் பண்ணாது. நம்ம டெய்லிக்குமே ரெகுலராக போட தான் வந்து என்ன ஆகுனா டெய்லிக்குமே இந்த வீடியோலாம் வருது அப்படின்னு நம்மளுடைய வீடியோக்களெல்லாம் எல்லாத்துக்குமே கொண்டு போய் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி ஒவ்வொருத்தவங்களும் பார்க்கும்பொழுது பிடிச்சிருக்கும். ஏன்னா அந்த யூடியூப் சேனலுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி தான். ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே வந்துட்டோன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு எதுவுமே வைக்க முடியாது இல்லையா. எல்லாருக்குமே என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே கலந்து தான் இருக்கும். அப்படி இருக்க பொழுது அதே மாதிரி தான் அந்த யூடியூப் சேனலுமே வர்றவங்க வந்து பார்க்குறவங்க சோசியல் மீடியாக்குள்ளே வரவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று பிடிக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த சாப்பிட்றதையே வந்து அதிகமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து பூஜை பண்ணுறது அந்த மாதிரிக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு இந்த ரீல்ஸ் பார்க்குறது பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் பண்ணுறாங்கல்ல அது ரொம்ப பிடிக்கும். சில பேர் கார்டெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுற அந்த மாதிரிக்கா என்னென்ன வெரைட்டி ஆஃப் அந்த மனிதர்களுக்கெல்லாம் வந்து என்னென்னலாம் பிடிக்குதோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இருக்கும். அந்த இதில் நம்மளோட கேட்டகரியும் ஏதோ ஒரு வகையில் நம்ம போடுறது பிடிச்சி போச்சுன்னா நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. நிறைய சிஸ்டர் கேட்குறாங்க, நான் சேனலாக ரன் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஆகுது, சப்ஸ்கிரைபர்லாம் அதிகமாக வரலையேன்னு சொல்லி கேட்குறாங்க. முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவாங்க. இப்போ நானுமே 1.5 வருஷம் ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6200 பேர் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேராவது வந்து வந்துடுவாங்க. அதுவே எனக்கு போதுன்னு தான் நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரிக்கே நம்ம வரக்கூடிய சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கைங்கிறது முக்கியம் கிடையாது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மானிட்டேஷன் ஆகி டாலர் வர்றதுக்கே ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000, 15,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பாங்க. அவங்க 4 தடவை வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து சேலரி வந்து வாங்கிடுவாங்க. அந்த மாதிரிக்கே யூடியூப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே வீடியோ போட இது யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது ரொம்ப நமக்கு வந்து ஈஸியாகிடும். ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். என்னுடைய வீடியோக்கள் ஃபஸ்ட்டு மந்த்து நான் சேலரி வாங்கினாலே அந்த வீடியோ வந்து சொல்லியிருப்பேன் நிறையா, எப்படி நான்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நான் போடுறதுக்கு முக்கியமான காரணமே நிறைய பெண்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம சேனலை வந்து ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்னு. தாராளமாக யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிங்க. நமக்குமே நம்ம கையால் ஒன் டைம் வந்து சம்பளம் வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் ரெகுலராக நம்மளோட வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். வீடியோவில் வந்து ரெகுலராக வந்து போட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அந்த பணத்தினுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு பெரிய தன்னம்பிக்கையே கொடுக்கும். நீங்கள் நல்லா போல்டாக இருக்கலாம், நம்மளுக்கு வந்து ஒரு வேலை இருக்குது நம்ம கையில் அப்படிங்கிற பொழுது அது பெரிய ஒரு தைரியத்தை நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். நம்ம வெளியில் சொல்லும்போது யாராவது கேட்பாங்களையா என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு. முன்னாடிலாம் வந்து சொல்லும்போது எனக்கு வந்து வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லும்போது அது ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ வந்து சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பொழுது அது ஏதோ ஒரு வேலை எனக்கு இருக்குது அப்படிங்கிற பொழுது அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருது. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய இடத்துல லெவலாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து கேட்டிருந்தாங்க என்னம்மா பண்ணுறீங்கன்னு. சேனல் ரன் பண்ணிவிட்டு போன மாதம் சேலரி எடுத்துன்னு சொல்லும்போது அது அவ்வளோ பெரிய சொல்லும்போதே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். நம்ம சம்பாதிக்கிறது ஒரு 5000 இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்ம உழைப்பை போட்டு நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்பொழுது அதுதான் நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஆரம்பிச்சிங்கன்னா இப்போயே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கான எஃபர்ட்டு தொடர்ந்து நம்ம போடணும். ஒரு சில நேரங்கள்லாம் தோணும் என்னடா வீடியோ போட்டோம் ஒரு வியூஸும் வரல ஒன்றும் வரலன்னு. அப்படி இல்லாமல் தொடர்ந்து வந்து வீடியோ போடுங்க. இன்றைக்கி 100 வியூஸ் வரும், நாளைக்கு 1000 வியூஸ் வரும், அடுத்த நாளைக்கு 500 வியூஸ் வரும், அடுத்த நாளைக்கு 3000 வியூஸ் வரும். இந்த மாதிரிக்கா மாறி தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம தொடர்ந்து போகும்போது நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து போகும். அப்படி நினச்சிக்கிட்டு தான் நான் வந்து இப்போ 1.5 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன்.
அதே மாதிரி இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெண்களுக்கு ஒரு ரொம்ப சேஃப்டியான ஒரு வலைதளம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப சேஃப்டியானது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், காப்பிரைட்டு, கம்யூனிட்டி கைடன்ஸ்னு வைக்க எதுவுமே நம்ம வந்து மீறாமல் ஒரு வீடியோ போட்டால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் நல்ல ஒரு க்ரோத்தில் வந்து போகும். அதையுமே நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் கூட பேசுனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். யூடியூப் சேனல் வந்து நிறைய சிட்ட கேட்டிருந்தீங்க இல்லையா, எனக்கு சேனல் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு யோசனை இருக்கேன், நீங்கள் ஒரு வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். தாராளமாக ஆரம்பிங்க. நம்ம கையில் ஒன் டைம் காசு நம்ம வந்து சம்பாரிச்சதை பார்த்துட்டோம்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து இதுதான் நம்மளுடைய வேலை அப்படிங்கிற மாதிரிக்கே ஆயிரும். அதே மாதிரிக்கே நம்ம சோசியல் மீடியாக்களில் பேசும்பொழுது பார்த்து பேசணும். ஏன்னா சோசியல் மீடியாங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் போகிற ஒரு வீடியோ நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அது எந்த ஒரு பிரச்சனைக்கும் உள்ளாகாமல் நம்ம வந்து வீடியோ போடணும். அந்த மாதிரிக்காக நம்ம பார்க்கணும். அதிகபட்சமாகவும் நம்ம எதுவுமே பர்சனல் விஷயங்களை அதிகமாக வந்து யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணாதீங்க. இது ஒரு என்ன சொல்கிறதுனா, இதில் ஒரு வெளி உலகம் அவ்வளோதான், நம்ம ஃபேமிலி கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ விளாக்லாம் போகிறோன்னா ஓரளவுக்கு சொல்லலாம், ரொம்ப பர்சனலாக சொல்லாதீங்க. அது பிற்காலத்தில் ஏதாச்சும் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சதை யூடியூப் பற்றின விஷயங்களும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸுமே பாருங்கள். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் என்னுடைய வீடியோஸ் அப்படின்னு வந்து நம்புகிறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸுமே எனக்கு அப்படி தான் இருக்குது. வேறு ஒரு நல்ல விளாகில் பார்க்கலாம். வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.